Reports, debates, exclusives. செய்திகளை முழுமையாகவும் தனித்துவமாகவும் நுட்பமாகவும் வழங்குகிறது RDX. ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ் RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு முக்கியமான செய்தி, அந்த செய்தியை முழுமையாக உங்களுக்கு வழங்குகிற ரிப்போர்ட், ரெண்டு தரப்புல இருந்தும் தர்க்கங்கள் வைக்கிற ஒரு டிபேட், அந்த செய்தியால் ஏற்படுத்த போகிற தாக்கம் என்னங்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவ்ஸ். ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ். அந்த வகையில் இன்றைய நாளினுடைய முக்கியமான அரசியல் நகர்வுகள் என்ன, தலைப்புச் செய்திகளா பார்த்துக்கலாம். இறுதியானதா NDA, உறுதியானதா 4 முறை போட்டி. பாமக தலைவர் அன்புமணியுடன் பாஜகவின் தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா திடீர் சந்திப்பு. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை இறுதி செய்வதில் பாஜக டெல்லி மேலிடம் தீவிரம். ஏற்கனவே கூட்டணியில் இருந்த OPS தினகரனை மீண்டும் கூட்டணியில் சேர்க்கும் திட்டத்தை கைவிட்டதா பாஜக? இரண்டாயிரத்து 26 4 முனை போட்டி. அதிமுக பாஜக பக்கம் விஜய் போக விரும்பாததால் மற்ற கட்சிகளை ஒருங்கிணைக்க துவங்கிவிட்டதா NDA? 2026 தேர்தலில் திமுக, அதிமுக, தாவேக, நாம் தமிழர் என 4 முனை போட்டி உறுதி செய்யப்பட்டு விட்டதா? 4 முனை போட்டியில் வாக்குகள் பிரிவது எந்த கட்சிக்கு சாதகம்? தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 2019, 21, 24 பெரிய மாற்றங்கள் இல்லாம புதிய கட்சிகள் சேர்ந்து வலிமை அடைஞ்சிருக்கிறது. ஆனா எதிர்த்தரப்புல அதிமுக பாஜக கூட்டணி 2021 ஒன்னா இருந்து 2024 தனியா பிரிஞ்சு திரும்ப 2026 ஒன்னா சேர போறாங்க. திமுகவோட புதிய கூட்டணி, திமுகவோட கூட்டணிக்கு எதிராக அதிமுக சார்பில் வைக்கப்பட்டிருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில என்னென்ன கட்சிகள்லாம் வந்து இணையும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. தாவேகா உள்ள வருமா அப்படிங்கிற கேள்விக்கு இப்போதைய சூழல்ல இல்லைங்கிறதா RDXக்கு பதிலாக கிடைச்சிருக்கிறது. தாவேகா தவிர மற்ற எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரு முடிவுக்கு பாஜக வந்திருக்கு போல தெரியுது. ஏன் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணத்தை RDX ராப்ல பார்க்கலாம். முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை தமிழக தேர்தல் களத்தில் அரசியல் நிலவரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு தனித்து நின்ற தவேக மீது அதிமுகவும் பாஜகவும் தேடி போய் கரிசனம் காட்டியது. அதுவே அவர்களுக்குள் கூட்டணி ஏற்பட்டு விட்டதாக விமர்சிக்கப்பட்டது. ஆனால் சட்டசபையில் அதிமுக தவேக கூட்டணியை ஒப்புக்கொள்ளாத அதிமுக கரூரில் உயிரிழந்தவர்களுக்காக போராடுவதாக தெரிவித்தது. இன்னொரு பக்கம் நடிகர்களை திரையில் மட்டும் ரசியுங்கள், அரசியலில் கொண்டாட வேண்டாம் என பாஜகவின் பிரச்சார துவக்க பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை பேசினார். இந்த நிலையில்தான் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா நேற்று இரவு சென்னை அக்கரையில் உள்ள அன்புமணியின் வீட்டுக்கு போய் 1 மணி நேரம் பேசியிருக்கிறார். கூட்டணிக்கான சந்திப்பு என செய்திகள் பரவ தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பாஜக இறுதி செய்வதாக தகவல்கள் வருகிறது. இதனால் திமுக கூட்டணி, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, விஜயின் தாவேக என 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு 4 முனை போட்டி தமிழகத்தில் உறுதி செய்யப்பட்டிருப்பது இப்போதைய அரசியல் நிலவரமாக இருக்கிறது. இந்த 4 முனை போட்டிகளால் பிரியும் வாக்குகள் எந்த கட்சிக்கு சாதகம் என்பதை விவாதிக்கிறது இன்றைய RDX. ஏறக்குறைய NDA கூட்டணி ஓரளவுக்கு வலுவடைய தொடங்கி இருக்கிறது, அல்லது ரொம்ப NDAவை சீரியஸாக அணுக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிகிறது. இன்னைக்கே நம்ம NDAவை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான முதல் கேள்வி என்னங்கிறது பார்த்துட்டு வந்துடலாம். RDX எழுந்திருக்கிற முதல் கேள்வி என்னங்கிறது பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியை உறுதி செய்யறதுல ஏன் பாஜக இப்போ அவசரப்படுது, இல்லது இந்த அவசரம்ங்கிறது ரொம்ப அவசியமானதா என்ன நினைக்கிறீங்க கௌதம்? ஏன் இந்த டைமிங்கில் ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு தேசிய மேலிட பொறுப்பாளர் வர்றாரு, கட்சிகளை பார்க்குறாங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க?
இல்லை, நீங்கள் கேட்டது தான் எனக்கும் கேள்வி. இது அவசரமா இல்லை அவசியமா அப்படின்றதுலேருந்து தான் இதை நம்ம அணுக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே என்ன சொன்னாங்க அப்படின்னா, பீகார் எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு, அங்கே எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்ததாக பாஜகவினுடைய பார்வை, அடுத்ததாக இன்னும் அஸ்ஸாம், நமக்கு கேரளா, வெஸ்ட் பெங்கால்க்குலாம் எலெக்ஷன் நடக்க இருக்கு. அந்த மாநிலங்கள் தங்களுடைய பார்வையை திருப்புவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ நவம்பர் 6, 11 அங்கே 2 கட்டமாக தேர்தல் நடக்குது, 14 ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அடுத்ததாக தமிழகத்தின் பக்கம் தான் அவங்களுடைய நடவடிக்கை இருக்கும். அதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக இது இருக்கலாம். இது ஒரு பார்வை. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கவங்க நாங்கள் கூட்டணியாக பலமாக எஃகு கோட்டை போல இருக்கோன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. பிரச்சார களத்தில் எல்லாம் கூட்டணி கட்சிகளில் இருந்து கூட்டணி தலைமை தாங்கக்கூடிய கட்சி வரைக்கும் ஒரே குரலில் எதிர்கட்சியை விமர்சிக்கிறாங்க, பலமான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அப்போது முதல்ல உங்களுடைய கூட்டணியே முடிவு ஆகலை அப்படின்னா எப்படி மக்களை சந்திப்பீங்க, எப்படி பிரச்சார களத்தில் எதிர்கொள்வீங்க? அந்த ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்று, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவசரம் காட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, சமீப காலமாக இந்த கரூர் விவகாரத்துக்கு அடுத்தபடியாக அந்த அரசியல் களத்தில் அதிமுக தாவேகாவின் பால் காட்டக்கூடிய அந்த கரிசனம் முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. டிசம்பர் இல்லைனா ஜனவரியில் எடப்பாடி பாஜகவே இல்லைனா கூட பரவாயில்ல, தாவேகாவை கூட்டணி வச்சுக்கிட்டு நம்ம களத்தில் போகலாம் அப்படின்ற அளவுக்கு முடிவில் இருக்காரு அப்படின்னு வாதங்களும் களத்தில் பேசப்படும் பொழுது பாஜக தங்களுடைய கூட்டணியை முடிவு செய்து உறுதி செய்வதில் மும்முரம் காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, சென்ற முறை அதாவது 2021 எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட்டணியில் தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த முறை நாங்கள் இணைந்தே கூட்டணியை சந்திக்க போகிறோம் அப்படின்னு நவம்பர் 21 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த முறை அதை அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதற்கான காலமும் நெருங்கி வந்துருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறத பார்க்குற போது பீகார் தேர்தலை முடிச்சுட்டு அப்புறமா தமிழ்நாட்டை பக்கம் கவனம் திருத்தலாம் அப்படிங்கிற ஒரு பதில் ஓகேவான பதில். அவங்க இப்போ தான் தமிழ்நாட்டை ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஆனால் அவங்க தமிழ்நாட்டை பீகாருக்கு முன்னாடியே கவனிச்சாங்கிறதுக்கான அடையாளம் கரூர் சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் அமித்ஷா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுக்கு அதிமுகவுடனான கூட்டணியை உறுதி பண்ணாரு. இப்போ அவங்க தமிழ்நாட்டை ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்காங்க. அதனால தான் மற்ற கட்சிகளை அப்புறம் பார்த்துக்கலாம். 2026 தேர்தலை சந்திக்கிறதுக்கு நமக்கு முதல்ல ஒரு பெரிய மேஜர் பார்ட்னர் வேணும். அந்த மேஜர் பார்ட்னர் யாருன்னா அதிமுக. அதிமுகவை சீல் பண்ணுங்க அவங்களோட கூட்டணியை அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அதிமுக முக்கியமான கட்சின்னு பாஜக நினைக்குதுன்னு நாம நினைக்கிறோம்னா, கூட்டணியை தாண்டி அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்கள்ல பாஜக கவனம் செலுத்தாது, அதில் நாங்கள் தலையிட மாட்டோங்கிற இந்த கொட்டேஷன் இருக்குல்ல, டபுள் கோட். அப்போ அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒன்று, ஏறக்குறைய நீங்கள் அதிமுக 2ஆக பிளவு வருகிற போது ஓபிஎஸ் யார் வழி நடத்தினாங்க, சசிகலாவை பதவியேற்க விடாமல் தடுத்தது யார், டிடிவி தினகரன் ஏன் சிறைக்கு போனார்னு நிறைய கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரியும். கிட்டத்தட்ட அதிமுகவை தன்னோட பிடிக்குள்ள கொண்டு வருவதற்காக பாஜக எடுத்த பெரும்பாலான முயற்சிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக அமைஞ்சுது. இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்த சிக்கல் மாநில தலைவராக அண்ணாமலை தொடர்ந்த போது அவருக்கும் எடப்பாடிக்குமான ஒரு ஈகோ கிளாஷ் உருவாகுது. பாஜக எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி முக்கியம்னு போறாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியோட ஒரு தேர்தல் உடன்பாட்டுக்கு போறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உங்க கட்சிக்குள்ள இருக்கிற உட்கட்சி குழப்பத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம், இன்னும் ஒரு படி மேலே போய் ஒருவேளை எடப்பாடி கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அண்ணாமலை தடையா இருப்பாருன்னு தனது மாநில தலைவரையே மாத்துகிற இடத்துக்கு பாஜக போறாங்க. இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா, பொதுவாக நம்ம ஒரு டேட்டுக்கு போறோம்னு வைங்களேன், ஒரு டேட்ல நம்ம யார் பார்ட்னரை பார்க்க போறோமோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் ரெடியா போகும். ஏறக்குறைய பாஜக தமிழ்நாட்டில் ஏற்கனவே அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்த ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒருவருக்காக இந்த எல்லா விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க. ஸோ பாஜகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப சீரியஸா அணுகிறாங்க. பாஜக அல்லாத ஒரு கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி கட்டிவிடக் கூடாதுங்கிறதுல ஓராண்டுக்கு முன்பாகவே பாஜக ரொம்ப தெளிவா இருந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது என்டிஏ கூட்டணியை இப்ப உறுதி செய்ய வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இருக்கு அப்படிங்கிற சொல்லலாம். நமக்கு எழுந்திருக்கிற ரெண்டாவது கேள்வி என்னன்னு பார்க்கலாம். ஆர்எஸ் எழுந்திருக்கிற ரெண்டாவது பெருங்கேள்வி, விஜய் கூட்டணிக்கு மறுத்ததால் மற்ற கட்சிகளை நாடுகிறதா பாஜக? இதை நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாமா இந்த டைமிங்ல? விஜய் ஒருவேளை வர மறுத்துட்டாரு. ஏன்னா தமிழிசை அவர்கள் சொல்லியிருக்காங்க, நாங்க விஜய் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்கோம், அரசியல்ல ஒரு புது குழந்தை பிறந்திருக்கு, திமுக கிட்ட அந்த குழந்தை சிக்கி என்ன ஆக போகுதுன்னு பயந்து நாங்க குழந்தை மாதிரி விஜயை பாதுகாக்கிறோம்னு. பட் எந்த பாயிண்ட்ல ஆர்டிஎக்ஸுக்கு விஜய் பாஜக கூட போக மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் எப்பயுமே நான் பாஜக கூட போறேன்னு அவர் தரப்புல இருந்து எப்பயுமே சொல்லலை.
நம்ம தான் கரூர் விவகாரத்துக்கு அடுத்து அவங்க தரப்புல இருந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற நிலையில அவங்களுடைய கருத்துகள் இருந்தனால போவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ, இதன் மூலமாக கூட்டணிக்கு இழுக்க பார்க்குறாங்களா, இல்லைனா சிபிஐக்கு வழக்கு மாறினது மூலமாக மற்ற மாநிலங்களில் என்ன நடந்தது, அப்போ அதே மாதிரி இங்கேயும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான பல ஃபேக்டர்ஸை வச்சு நாம தான் இதில் வந்து இந்த அதிமுக பாஜக இந்த கூட்டணிக்குள்ளாக தாவேக்கா வந்து விடுமா அப்படின்ற விவாதங்கள் எழுந்திருக்கு. ஆனால் தாவேக்கா தரப்புல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்குமே அது தொடர்பாக அவங்க தரப்புல எதுவுமே சொல்லலை. கொள்கை எதிரியாவே தான் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அடுத்து தாவேக்கா தலைவர் வெளியே வந்து மக்களை சந்திக்கிறப்போ இந்த கூட்டணி தொடர்பாகவோ இல்லை தொடர்ந்து பொது வழியில் நிகழக்கூடிய இந்த விவாதங்களுக்கு அவர் தரப்புல ஒரு பதில் சொல்ற வரைக்கும் அவர் எப்பயுமே பாஜக பக்கம் நான் போறேன்னு சொல்லலை அப்படின்றதான் என்னுடைய தரப்பு பார்வையா இருக்கு. இன்னொரு விஷயம், தாவேக்கா ஏன் போக தயங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்க வாக்கு சதவிகிதம் ஒரு கணிப்பு இருக்கு இல்லையா, இவ்வளவு சதவிகிதம் தாவேக்கா வாங்குவாங்க அப்படின்றப்போ அது பாஜகவுடனான கூட்டணியில தாவேக்காவுக்கு இழப்பை தான் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கோணத்தையும் முன்வைக்கிறப்போ அதையெல்லாம் கருத்துல கொண்டு அவங்க ஒரு தயக்கம் காட்டலாமோ, இந்த விஷயத்தை மட்டுமே வச்சு கரூர் விவகாரத்தை மட்டுமே வைத்து அதற்கு அவங்க ஆதரவு குரல் எழுப்புறதை வச்சு மட்டுமே தாவேக்கா தலைவர் பாஜக பக்கம் போலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுப்பாரா அப்படின்றதே ஒரு கேள்விதான். இல்ல இதுல விஜய் கூட்டணிக்கு மறுத்த நிலையில் மற்ற கட்சிகளை நாடுகிறதா பாஜகங்கிற கேள்வியில நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒருவேளை பாஜக தலைவர்கள் டிவியில உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, குமாரபாளையம் நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவைக்கக்கூடிய பார்த்தோட உற்சாகம் அடைகிறாரு. அந்த உற்சாகத்துல கூட்டணி சேர்ந்துட்டாங்க, ஒரு பெரும் கூட்டணி புதிய கட்சி வந்துருச்சு, உற்சாகம் எடுக்கிறது அப்படிங்கும்போது தன்னியல்பாக அதிமுக தாவேக்கா கூட்டணி உருவாவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் எடப்பாடி பழனிசாமி உருவாக்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே வேணா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, பாஜக அதிமுக கூட்டணியில தாவேக்காவை சேர்க்கிறதுங்கிறதா எடப்பாடி பழனிசாமியோட பிளானா இருக்கலாம். ஆனா இயல்பா அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்குமான இந்த நெருக்கத்துல தாவேக்கா பாஜக பத்தி எப்படி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற இந்த முக்கோண காதல் கதையில வந்து தாவேக்கா பாஜகவை எதிர்க்கிறதுங்கிற புள்ளியில கொள்கை எதிரிங்கிறதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி ஓட் அப்படின்னு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு. அந்த ஓட் பேங்க்ல இன்னும் சொல்ல போனா தாவேக்காவினுடைய தொடக்கத்திலிருந்தே விஜய் ஒரு மைனாரிட்டிங்கிறதுனால இயல்பாகவே சிறுபான்மையினர் வாக்குகள் விஜய் கிடைக்கும் அப்படின்னு திரும்ப சொல்லப்படுது. அவரோட ஓட் பேஸே சிறுபான்மையினர் வாக்குகள் சொல்லப்படுகிற போது பாஜகவோட அவர் சேர்றது அவரோட ஓட் பேஸை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு புள்ளிக்கு அது நகர்த்துது. இந்த காரணங்கள்னால வெளிப்படையா விஜய் வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் வாக்களிக்கிறாங்க. அதை தாண்டி மாற்றம் வேணும்னு ஒரு பொதுஜனத்தினுடைய எண்ணம் இருக்கும் இல்லையா, மாற்றம் வேணும்னா அவங்க ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிச்சிருப்பாங்களே, அப்போ இல்லைன்ற பட்சத்துல அப்போ விஜய்க்கு அந்த வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகளும் குறைஞ்சு போயிடும். இன்னொன்னு நீங்க கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல, அந்த உச்ச நீதிமன்றத்துல இடைக்கால உத்தரவு பிறப்பிச்ச அன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா கோர்ட்ல இருந்து வெளியே வந்துட்டு பேசுறாரு. செய்தியாளர்கள்ட்ட பேசுறப்போ ஒண்ணு சொல்லியிருந்தாரு, கவனிச்சிங்கல்ல, எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா நாங்க கரூர்ல வந்து சுத்தம் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போ அவர் வந்து மறைமுகமா ஒரு கருத்தை என்ன சொல்றாரு, ஒரு தகவலை சொல்றாரு, எங்க தலைமையில கூட்டணி, அது கூட்டணி தொடர்பா நம்ம எதுவும் பேச தேவையில்லைனாலும் எங்கள் தலைமையில கூட்டணி அப்படின்றப்போ அதிமுகவோ பாஜகவோ இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்காங்களா? அவர் நேரடியாவே சொல்லிட்டாரு, முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான். ஆமா, அப்போ அதிமுக தலைமை அதை ஏத்துக்கிட்டு கூட்டணிக்கு வருவாங்களா? அப்போ வரல அப்படின்ற பட்சத்துல நாங்களே தலைமை ஏத்துக்கிறோம், நாங்களே வந்து களத்துல சந்திச்சுக்கிறோம், தனியானாலும் நாங்க இந்த தேர்தலை சந்திக்க தயார் அப்படின்ற தகவலை தான் அன்னைக்கு அவர் கடத்தி இருந்தார். ஸோ ஒட்டுமொத்தமா இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா இப்போ வரைக்கும் யாரெல்லாம் கூட்டணி தொடர்பா அவங்களை அணுகுனாங்களோ அவங்களுக்கு சொன்ன ஆன்சர் நோவா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, அவரோட வீடியோ ப்ளீஸ். வரக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையிலே ஆட்சி அமைவதற்கான மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதிலும் எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ தேர்தல் நடக்கலாம், கூட்டணிகள் வரலாம் போகலாம். ஆனா அது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணின்னு சொன்ன உடனே இயற்கையாவே எல்லாரும் ஒன்னாயிட்டாங்க. எல்லாம் ரெண்டு தானே, எல்லாமே ரெட்டையில தானே இருக்கு. ஆனா அங்க பாருங்க தாமரை, அதுலயும் ரெட்டையில இருக்கு. இது ஒரு இயற்கையான கூட்டணி. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமைவதற்கு அண்ணன் இபிஎஸ் அவர்கள் மேட்டுப்பாளையத்திலே ஆரம்பித்து அதை முன்னுரையாக எழுதியிருக்கிறார்கள். இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட, இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு முடிவு கட்ட. ஆனால் இதை பாரதிய ஜனதா கட்சி முடிவுரை எழுதி வைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
ரெண்டு விஷயங்கள் நயினாருடைய இந்த பேட்டியில் நமக்கு தெரிய வருது. ஒன்று, அதிமுக பாஜக கூட்டணி கண்டினியூ ஆகுது. ரெண்டு, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தலைமையில தான். மூணு, எடப்பாடி பழனிசாமி தவிர வேற யாரா முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தா நாங்க அந்த கூட்டணிக்கு வருவோம்னு சொல்ற டிடிவி தினகரன் மாதிரியான எல்லா கட்சிகளையும் ரூல்ட் அவுட் பண்றது. நாலு, எங்க கூட்டணிக்கு விஜயே வந்தா கூட எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஸோ அடிப்படையில் பாஜக ஒரு இடத்துல ஒரு முடிவை எடுத்துட்டு அந்த முடிவை நோக்கி நகர்ந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறோம். இப்போது ஏன் இந்த புது கேள்வி வருதுன்னா, பாஜகவோட தேசிய மேலிட பொறுப்பாளர் வந்து ஒவ்வொருத்தரையா பார்க்கிறாரு. யாரெல்லாம் பார்க்கிறாருன்னு பார்க்கிற போது முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தாரு, அடுத்து வந்து அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்க்கிறாரு. இந்த இடத்துல தான் நமக்கு மூணாவது ஒரு கேள்வி வருது, ஆர்டிஎக்ஸ்க்கு எழுந்திருக்கிற மூன்றாவது கேள்வி. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திக்கிற போது ஏடிஎம்கேவிடம் 10% இடஒதுக்கீடு நிபந்தனை விதித்தாரா அன்புமணி? என்ன சொல்றீங்க? இல்ல, என்னன்னா 2021 சட்டப்பேரவை தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாகவே அதிமுக தலைமையிலான அரசு ஆட்சியில் இருந்த பொழுது பாமக கூட்டணியில் இருந்தாங்க. அந்த 10.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதற்கு பிறகாக அதற்கான பலன் அதிமுகவிற்கு கிடைத்ததா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதையும் தாண்டி சில தொகுதிகளில் அதிமுக தங்களுடைய வாக்குகளை இழந்ததற்கு காரணமும் அந்த இடஒதுக்கீட்டை அறிவித்தது தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கப்புறமா உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போய் முடிவுகள் என்னவாச்சு அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொன்று, ஒரு தலைவர் ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடியவர் கூட்டணிக்கு பேசும் பொழுது என்ன கோரிக்கைகளை முன்வைப்பாங்க, என்ன சொல்லி மக்கள்கிட்ட போய் சந்திப்பாங்க, இதை நான் உங்களுக்கு நிறைவேற்றி தரேன், அந்த வகையில் எனக்கு வாக்களிங்க அப்படின்வாங்க. அப்போது பாமகவை பொறுத்த வரைக்கும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்றது அவங்களுடைய முதற் முழக்கமாகவே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கூட்டணிக்கு பேசும் பொழுது அவங்களுடைய கோரிக்கைகளில் ஒன்றா அட்லீஸ்ட் ஆட்சிக்கு வரோம், இல்லை அதை தாண்டி தங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் வந்து அது இடம்பெறுகிறதா அப்படின்றத அவங்க உறுதி செய்வாங்க இல்லையா? அப்போ கூட்டணி பேசும் பொழுது தங்கள் தரப்புல இருந்து கோரிக்கையாவோ இல்லை இந்த முறை இதை செய்தே ஆகணும்னு வைக்கக்கூடிய விஷயங்களில் எனக்கு தெரிஞ்சு பாமகல இருந்து அதிமுக்கியமாக இப்போ நம்ம 10.5% தான் நம்ம நிபந்தனையான்னு கேட்குறோம். ஆனால் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பெல்லாம் பேசுகிறப்போ 15% நமக்கு தேவை, அதுதான் நியாயம் அப்படின்னு பேசுகிறாரு. அப்போது கண்டிப்பாக அவர் இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் பேசியிருப்பாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று, வைஜெயந்த் பாண்டா அதான் அவருடைய சந்திப்பு வந்து அதிமுக தலைவரை வந்து சந்திச்சார், இப்போ அன்புமணி அவர்களை சந்திச்சிருக்காரு. இதுலேயே நமக்கு நிறைய பேச வேண்டி இருக்கு. ஏன்னா எப்படி பாமகவில் வந்து யார்கிட்ட பேசுவாங்க அப்படின்லாம் நம்ம முன்னாடி விவாதித்த பொழுது அன்புமணி அவர்களை சந்திச்சிருக்காரு. நீங்கள் வைஜெயந்த் பாண்டா அவருடைய அந்த தேர்தல் களத்தில் அவருடைய செயல்பாடை பற்றி தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்குவாங்க, அது களத்தில் செயல்பாடு வந்து எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு அவங்களுடைய தேர்தல் செயல்பாடு இருக்கும் அப்படின்றதுக்கு கடந்த காலங்களில் அவர்கிட்ட கொடுத்த அந்த தேர்தல் பொறுப்புகளுடைய முடிவுகள் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்குறப்போ இன்னும் அவங்க தீவிரப்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இல்லை, இதில் அன்புமணி அவர்களுக்கு இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா, வைஜெயந்த் பாண்டா வந்து டாக்டர் அன்புமணி அவர்களை சந்திச்சு தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அன்புமணி இருக்காராங்கிறது நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அன்புமணி ஏற்கனவே இருக்கிறார். ஆனால் டாக்டர் அன்புமணி அவர்களை திரும்ப வந்து இங்கே பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஜி.கே. வாசன் உள்ளதான் இருக்காரு, ஒவ்வொருத்தரும் உள்ள இருக்கிறாங்க. இருக்கிற ஆட்களை திரும்ப வந்து பார்க்கறதுங்கிறது வந்து ஏதோ ஒரு இப்போ இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான கேள்வி என்ன நகர்ந்துருக்குன்னா, 2026 கூட்டணி இன்னும் ஜெல்லாகல, கீழே வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஜெல்லாகல அப்படிங்கிற ஒரு பேச்சை எதிர்கட்சிகள் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பேச்சுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறனால அலுவல் ரீதியாகவே அஃபிஷியலாகவே ஒரு நபர், ஒரு தூதுவர் வந்து பார்க்குறாரு, அன்புமணியை சந்திக்கிறாருங்கும் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுவது அப்படிங்கிற அன்புமணி ஒரு முடிவெடுக்கிறார். இந்த இடத்துல 10% இடஒதுக்கீட்டை நிச்சயமாக அன்புமணி கேட்பார்னு ஒரு பதில் நமக்கு சொன்னோம்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி 2026க்கு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அப்போ ரெடி பண்ணி ஆகணும். தமிழ்நாட்டில் 2026 நாங்கள் என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு குறைந்தபட்ச செயல், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கு என்டிஏ ரெடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் பாமக 2ஆக பிளவுட்டு இருக்கிற சூழல்ல நாங்கள் தான் பாமகன்னு உறுதி செய்வதற்கோ வன்னியர்கள் வாக்கு எங்கள் பக்கம் தான் இருக்குங்கிறத கிளைம் பண்ணுறதுக்கோ குறைந்தபட்சமாக டாக்டர் அன்புமணிக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கு. இந்த கோரிக்கைகளையும் டாக்டர் ராமதாஸ் பெற முடியாத தொகுதிகளோட வந்து என்டிஏல கேட்டு வாங்குவதும் நிறுத்துகிற வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க வேண்டிய பொறுப்பும் அன்புமணிக்கு இருக்குங்கிறனால இயல்பாகவே என்டிஏவோட ஒரு தவிர்க்க முடியாத அங்கமா டாக்டர் அன்புமணி மாறுறாரு. ஒரே ஒரு கேள்வி இருக்கு, நீங்க வந்து பாஜகல இருந்து ஒரு ஆள் வந்து டாக்டர் அன்புமணியை பார்த்துட்டே இருக்காரு, தைலாபுரத்துல இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு, எப்ப நான் பாமகன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க போய் அன்புமணியை பார்த்தா என்ன, நமக்கு ஒரு டவுட் வரும்ல, அந்த டவுட் தான் ஆர்டிஎக்ஸ்க்கு வந்திருக்கு.
ஆர்டெக்ஸ்க்கு இருந்த அடுத்த கேள்வி, அன்புமணி பைஜெயின் பாண்டா சந்திப்பு ஏற்பாரா ராமதாஸ், இதுதான் கேள்வி. இதை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ராமதாஸ் அவர்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸஸ் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்றப்போ, ஒன்று தந்தை மகன் மோதல் முடிவுற்று 2 பேரும் ஒரே தரப்பில் களம் காண்றது, இல்லையா ராமதாஸ் அவர்கள் நான் தனித்தே களம் காண்றேன், என்னுடைய ஆதரவாளர்கள் என்னுடைய வெற்றி பெற செய்வாங்க அப்படின்னு அவர் தனித்து களம் காண்பது, இல்லை அப்படின்னா அவருடைய ஆதரவு குரல் இதுவரைக்கும் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா திமுக பக்கம் திமுகவை புகழ்ந்து அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் புகழ்ந்துட்டு இருக்காரு. தன்னுடைய ஆதரவாளர்கள் தனக்கு வாக்களிப்பாங்க, அங்கே நான் வெற்றியை பதிவு செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பார்வையில் திமுக பக்கம் ராமதாஸ் அவர்களுடைய அணி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் அவர் முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸஸாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே இருந்துட்டு நான் தானே பாமக, அப்போ என்கிட்ட தானே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய கேள்வியாகவும் இருக்கும். இருந்தாலும் 2 பேர் தரப்பில் இருந்தும் என்ன முடிவுகள் வருது அப்படின்றத இன்னும் அடுத்த மாதம் ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த 2 மாதத்தில் முடிவு எட்டப்படாது, இன்னும் நீடிக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் ராமதாஸ் அவர்கள் இது தொடர்பாக பேசியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஒரு சாதாரணமாக ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன், படிக்காத ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் கூட இப்படிப்பட்ட சொற்களை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை, இப்படிப்பட்ட கோபத்தை, கோபம் கலந்த சொற்களை கொட்டியிருக்க மாட்டான். அதனால்தான் நான் முன்புரை நிர்வாகக்குழுவிலே சொன்னேன், இவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்ற, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்றாங்க. தன்னுடைய மகன் மேலே தான் அவர் இந்த விமர்சனம் வச்சிருக்காரு. ஏன் வச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு ரெகுலர் செக்கப்காக போனவரை ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு என்ன மாதிரி ட்ராமா பண்ணுறீங்க, அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எல்லாரையும் தொலைச்சிருவேன் அப்படின்னு அன்புமணி உணர்ச்சியில் பேசியிருந்தார். அதற்கு தான் அவருடைய இந்த ஒரு கருத்து இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி அவருடைய கருத்துகள், அவர் முன்வச்ச விமர்சனம், அவருக்கு தலைமை பண்பே இல்லைன்னு சொல்கிறது, என்னுடைய இனிஷியலை மட்டும்தான் அவர் யூஸ் பண்ணணும், அதை தாண்டி எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்கிறது, இது போன்ற காட்டமான கருத்துகள் தொடர்ந்து பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ்டருந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஆக மொத்தத்தில் இப்போதைக்கு இவங்க பிரச்சனை தீராது அப்படின்றத தாண்டி பேச்சுவார்த்தை அப்படின்றத முன்னெடுத்திருக்காரு அன்புமணி. இன்னொன்று, தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு, 2026 தேர்தலில் சின்னத்தையும் கட்சியையும் அன்புமணி அவர்கள் தான் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்க பட்சத்தில் அதிகாரப்பூர்வமாக அவர் பேச்சுவார்த்தையை துவங்கியிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தலைமை பண்பே இல்லைன்னு சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் தலைவர் இல்லைன்னு சொல்றது மட்டும் இல்ல, தலைமை பண்பே இல்லைன்னா அவர் பாண்டாவுக்கு சொல்றாரு, பைஜெயின் பாண்டாவுக்கு சொல்றாரு, தலைமை பண்பே இல்லாத ஒருத்தரோட நீங்க எப்படி பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. இன்னொன்று, அரசியல்ல கௌதமி, நீங்க எடுக்க போற ஒரு முடிவை நியாயப்படுத்துறதுக்கான எல்லா அரசியல் சூழலையும் ஒரு கட்சியால் உருவாக்க முடியும். இப்போ டிசம்பரில் டாக்டர் அன்புமணி, டாக்டர் ராமதாஸ் இவங்க 2 பேருடைய முழு கோரிக்கை என்னவா இருக்கும்னா, நீண்ட காலமாக கிடப்பில் கிடக்கிற வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை நீங்கள் உருவாக்குறது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது இயல்பாகவே கட்சி சின்னம், வேட்பாளர்களை அங்கீகரிக்கிற தேர்தல் ஆணைய படிவத்தில் கையெழுத்து போடுறது, இது எல்லாமே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட இருக்கு. ஆனால் வாக்காளர்கள் பாமகவுக்கு மாம்பழம் சின்னத்துக்கு வாக்களிக்க போகிறவர்களுடைய மனநிலையிலிருந்து பார்க்கிற போது பெரியவர் ராமதாஸ் அந்த வாக்கு செலுத்துறதுல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ண போறார். இந்த ரோல் பிளே பண்றதுல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற பாமகவுக்கு சின்னம் வேட்பாளர்லாம் கிடைச்சிடும். ஓட்டு விழுமாங்கிற இடத்துல அப்பாவும் மகனும் ஒரு இடத்துல கன்வின்ஸ் ஆவாங்க நான் நம்புறேன். பெரியவர் ராமதாஸ் திமுக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அன்டில் அதர்வைஸ் திமுக ஒருவேளை ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்வோம் அப்படிங்கிற ஒண்ணு தேர்தல் அவங்களுடைய கேட்கலாம். ஆனா திமுக ஒருவேளை இதை முன்னெடுத்தா அது மற்ற கட்சிகளுக்கு பெரிய சிக்கலை உருவாக்கும், மற்ற சமூகங்களுக்கு பெரிய சிக்கலை உருவாக்கும். ஒரு ஓபிசி அரசியலை முன்னெடுக்கிற திமுகவுக்கு இந்த சிக்கல் இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, டாக்டர் அன்புமணி இந்த 10% இடஒதுக்கீட்டை யார் முன்னெடுக்கிறார்களோ, யாரால் சாத்தியப்படுத்த முடியுமோ அவர்களை பாமக ஆதரிக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு, அப்படி யார் முன்னெடுக்கிறார்களோ அவர்களை ஆதரிப்பவர்கள் தான் உண்மையான பாமகவினராக இருக்க முடியும்னு ஒரு எமோஷனல் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர் ராமதாஸ் அவருடைய பெரிய அளவிலான இத்தனை ஆண்டு கால அரசியல்ல அந்த எமோஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக போவாரு அப்படின்னு நான் நம்பல. அது ஒரு வகையில் இப்போ என்ன ஆகுனா, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி நான் 10% இடஒதுக்கீடை திரும்ப உறுதி செய்வேன்னு சொல்றாருன்னு வைங்க, அதை தாண்டி டாக்டர் பெரியவர் ராமதாஸால
திமுக பக்கம் போவதற்கோ இல்லை தனித்து இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த 2 மாநாடுகளும் தேர்தல் அறிக்கையில சமூக நீதி, இந்த இடஒதுக்கீடு விஷயங்கள்ல பாமகவை ரொம்ப பக்கத்துல வச்சுக்க போற கட்சி எதுவாக இருக்கும்னு பார்த்தா இயல்பாகவே நைனா சொன்ன மாதிரி பாஜக அதிமுக ஒரு நேச்சுரல் ஆலி மாதிரி தமிழ்நாட்டில் அதிமுக பாமக தான் ஒரு நேச்சுரல் ஆலி. அதனால அன்புமணி அவர்களும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் கட்சிக்குள்ள இருக்கிற இந்த குளறுபடிகளை இல்லை பிரிவுகளை மறந்து ஒரு பொது நோக்கத்துக்காக இந்த தேர்தல் 2027 தேர்தலை சேர்ந்து சந்திப்போம்னு சொல்றதுக்கான காலம் நெருங்கிட்டு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததா இந்த விஷயத்துல நமக்கு இன்னொரு கேள்வி எழுந்திருக்கிறது. அது என்ன கேள்வி அப்படின்றத பார்க்கிறப்போ, விஜயுடன் ஓபிஎஸ், தினகரன், செங்கோட்டையன் கூட்டணி அமைப்பார்களா அப்படின்றது. அதாவது இதுதான் நம்ம பார்த்திருக்கோம். விஜயோட ஓபிஎஸ், தினகரன், செங்கோட்டையன் கூட்டணி அமைப்பார்களா? இதுல வந்து ஓபிஎஸ் நீங்க வந்து என்டிஏவை இறுதி பண்ணிட்டீங்க. அந்த என்டிஏல வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகன்னு சொல்லிட்டீங்க. அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டீங்க. அப்போ எடப்பாடியோட தலைமையை ஏற்காத ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் இவர்கள் எங்கு போவார்கள்? இயல்பா இவங்க திமுக போக முடியாது. அதற்கு அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்க்கிற போது தமிழ்நாட்டில் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவங்க விஜய முதலமைச்சராக ஏற்றுக்குவாங்களாங்கிறதா ஒரு டவுட். இல்ல, அந்த டவுட்டுக்கு முன்னாடி டிடிவி ஒன்று பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பார்த்துடலாம். புரட்சி தலைவரை கட்சியை விட்டு நிற்கிறார்கள். அந்த வழி தன்னை இப்படி அவமானப்படுத்தி விட்டார்களே என்ற அந்த வழியின் காரணமாக உருவானதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பேருங்க அண்ணா பெயர்ல. அப்பொழுது தனக்கு ஏற்பட்ட அனுபவம் வருங்காலத்தில் எந்த ஒரு தலைவருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் பொதுச் செயலாளரை அனைத்து அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சிறப்பு விதியை இது எந்த காலத்திலையும் மாற்றக்கூடாது என்கிற பைலாவை உருவாக்கினார். ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கு தகர்த்தெறிந்துவிட்டு, அந்த அடிப்படை விதியையே தகர்த்தெறிந்துவிட்டு செப்டம்பர் 12, 2017 பொதுக்குழு தான் வந்து ஒருங்கிணைப்பாளரை இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கணும்னு அறிவித்தவர் பழனிசாமி. அப்புறம் தானே தன்னை பொதுச்செயலாளராக அறிவித்துக் கொண்டு புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த விதியையே குழி தோண்டி புதைத்து விட்டு இன்றைக்கு இடிஎம்கே உருவாக்கியிருக்கார் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம். இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்க விழாவை பற்றி படல் எழுதுவது ஏதோ சாத்தான் வேதம் போடுவது போல இருக்கு. போன வாரம் எல்லாம் நம்ம அதிமுக தாவேகா கூட்டணி அவர் வந்து பொதுவெளியில கட்சி கொடி தெரியுதா, உற்சாகம் தெரியுதா அப்படின்னு பேசினப்போ திரு டிடிவி அவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதற்கு முன்னாடி இருந்த வாரம் தாவேகா தொடர்பாக பேசுகிறப்போ அவர் சொல்லியிருந்தாரு, விஜயகாந்த் தனித்தே களம் கண்டப்போ எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதையும் தாண்டின தாக்கத்தை தாவேகா தலைவர் விஜய் களத்தில் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போவே ஒரு கணிப்புகள் என்னாச்சு அப்படின்னா, அப்போ அந்த பக்கம் போவீங்களா அப்படின்னு அதுக்காக கேட்காதீங்கன்றதையும் அவரே சொல்லியிருந்தார். ஆனால் வாய்ப்புகள் கால்குலேஷன் படி பார்க்குறப்போ இப்போ அதிமுக என்டிஏ கூட்டணி பக்கம் அவங்க போல அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய வாய்ப்பு தாவேகா பக்கம் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு டிடிவி அவர்கள் கேட்டிருந்தார். ஸோ அதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசப்பட்டது. ஆனால் போன வாரம் ஃபுல்லாக அதிமுக தாவேகா அப்படின்னு பேசப்பட்ட பொழுது திரு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாரு, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஒட்டுமொத்தமாக இந்த காட்சிகள் மாறும் பொழுது இந்த கூட்டணி தொடர்பான அந்த கணக்குகளுமே தொடர்ந்து மாறுது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இப்போது நம்மளே பேசின மாதிரி விஜய் நோ சொல்லிட்டாரு அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது, இன்னும் பிற கட்சிகளை சேர்க்கறதுக்கான நடவடிக்கைகள் அவங்க இறங்குறாங்கன்ற பொழுது அப்போது இது வந்து இந்த கூட்டணி முடிவாயிருது. அப்போ அடுத்ததா டிடிவி அவர்கள் தரப்புல இருந்து தனக்கான ஆப்ஷனாக பார்க்குறப்போ கண்டிப்பாக திமுக பக்கம் போக முடியாது. அடுத்து அவருக்கு இருக்க ஆப்ஷன் தாவேகா கூட போக மாட்டேன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. அவரை வந்து விஜயை வந்து அவர் எங்கேயும் பெருசாக விமர்சிச்சும் பேசலை. இந்த விவகாரம் பொறுத்த வரைக்கும் அவர் தனக்கான பொறுப்பை ஏற்றிருக்கணும், தார்மீக பொறுப்பு இருக்குது, அதற்காக அவர் களத்திற்கு போயிருக்கணும் அப்படின்ற தொனியில் தன்னுடைய பார்வைகளை வைத்தாரே தவிர தாவேகா அவர் முதலமைச்சர் வேட்பாளர் களத்தில் அவங்க நிற்கிறது இதை பற்றி அவருடைய விமர்சனம் வந்து அந்த அளவு கடுமையாக இல்லை. அப்போது அவங்களுக்கான அடுத்த ஆப்ஷனாக அது இருக்கும் பொழுது அவங்க ஏற்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கேட்டீங்க முதலமைச்சர் வேட்பாளராக அவர் ஏற்றுப்பாரா அப்படின்னு. திரு டிடிவி அவர்களுக்கு அதில் முரண்பாடு இருந்ததாகவும் என்னுடைய பார்வையில் இல்லை. அடுத்ததாக ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும்
அதிமுகக்குள்ள தனக்கான இடம் வேணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. இல்லைன்ற பட்சத்துல என்ன முடிவாகும் அப்படின்றப்போ இங்க பாஜக அதிமுக அவங்க 2 பேரும் இருக்காங்க, இவங்களா இல்லைனா கூட பரவாயில்ல அப்படின்ற துணியில இருக்காங்கன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறப்போ தாவேக பக்கம் அவர் போகலாம். அதற்கான கேள்வி அவர்கிட்டயே கேட்டப்போ கூட அவர் இல்லைங்க பொறுத்துருங்க அப்புறமா சொல்றேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கான வாய்ப்பு என்ன அப்படின்றதும் அவர் பக்கமும் அவரும் டிஎம்கே பக்கம் போகலாம், அவரை போய் சந்திச்சாங்க அந்த மாதிரி இருக்குமானா என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இருந்து முதலமைச்சராக இருந்தவர் திமுக பக்கம் போய் அங்கே களம் காண்பாரா அப்படின்றது ஒரு கேள்வி. அடுத்ததா செங்கோட்டையன் அவர்கள் விஜய் பக்கம் நின்று தனி ஒரு கூட்டணி அமைப்பாரா அப்படின்னா அவருக்கு சீட்டே தரலனா கூட அவர் அதிமுகவில் இருந்து வெளியே வந்து தாவேக பக்கம் போவாரா அப்படின்றது என்னுடைய சந்தேகம். பலமுறை டெல்லிக்கு போயிருக்கலாம், நடக்கக்கூடிய விஷயங்களை அவர் பேசியிருக்கலாம். என்னதான் பேசியிருந்தாலும் தன்னுடைய தலைமையோட முரண்பாடு இருந்தாலும் தலைமையினுடைய குரலுக்கு கட்டளைக்கு கட்டுப்பட்டு நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்றாரு. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கூட அதிமுகவினர் இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி அந்த கருப்பு பேட்ச் ஒன்று அணிஞ்சிட்டு வந்தாங்க. ஸோ அப்போ நடந்த நிகழ்வுகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகலேருந்து அவர் வெளியே போக மாட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, எனக்கு இதில் மற்ற விஜயோட சேர்றாங்களாங்கிறத விட இந்த 3 பேரை எடுத்துக்கலாம். கௌதமி, அதிமுக ஒரு ஒருங்கிணைந்த கட்சியாக இருக்குது. எடப்பாடி, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, செங்கோட்டையன் இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இவங்க எல்லாரும் ஒன்றா இருந்தாங்கன்னா, இப்போ ஒன்றா இருந்தாங்கன்னா 2026 அதிமுக தான் ஆளுங்கட்சி. இதில் மாற்றுக்கிறது டிபேட்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட் அவுட்டாக சொல்லிடலாம், அதிமுக ஆளுங்கட்சி. முதலமைச்சர் யாருங்கிறது அடுத்த பிரச்சனை. அதிமுக ஆளுங்கட்சி. ஆனால் அப்படி ஒரு சூழல் இப்போ இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் குறிப்பிடுற இந்த 3 பேருக்கும் ஒரிஜினல் நோக்கம் என்னவா இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஓபிஎஸ் எடுத்துங்க. ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் தான் தலைமைன்னு ஒரு இடத்துல இருந்து அது இல்லைனாயி, அது இல்லைனாலும் பரவாயில்ல, என்றைக்காவது ஒரு நாள் அதிமுகவோட தலைமையை என்னால் மீட்க முடியும்னு பாஜக கூட நெருக்கமாக இருந்தார். ஏன்னா ஒன்றியத்தில் மேலே வந்து யூனியன் கவர்மெண்ட்டில் பாஜக இருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து தனக்கு என்னாவது ஒரு நாள் அதிமுக தான் கைக்கு வரும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த வாய்ப்பை இப்போது எடப்பாடி பழனிசாமி கட் பண்ணிட்டார். டிடிவியோட இப்போ அவருடைய இலக்கு என்ன? அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக அவருடைய இலக்கு இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு இலக்கு இருக்கு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆக்கிரக்கூடாதுன்னு ஒரு இலக்கு. ஸோ ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் சசிகலாவுக்கும் செங்கோட்டையனுக்கும் அவர்கள் முதலமைச்சர் ஆவதோ அதிமுக ஆட்சிக்கு வருவதோ அல்ல இலக்கு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆயிடக்கூடாது. ஏன் அப்படி ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிட்டார்னா இந்த 4 பேருடைய அரசியல் எதிர்காலம் அதிமுகவிலிருந்து முற்றிலுமாக வெளியேற்றப்படும். அவங்களுடைய வீழ்ச்சியில தான் இவங்களுடைய வளர்ச்சி இருக்குன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக இன்னமும் வலுவான கட்சி தான், நாங்க எல்லாரும் உள்ள வந்தா அதிமுக திரும்ப ஆட்சி கட்டில உட்கார வைக்க முடியும். எடப்பாடி பழனிசாமியோட அரகன்ஸ் தான் இங்க 4 பேரையும் வெள்ள தள்ளி இருக்கு. நாங்க ஒருவேளை திரும்ப அதிமுகவை கைப்பற்ற எங்களுக்கு பாஜக பயன்படும் தான் தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி ஓட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு டிடிவியும் ஓபிஎஸும் பாஜகவோட கை கவுத்தாங்க. ஆனா இப்ப பாஜக என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இல்ல இவங்க 4 பேரை நம்புறதுக்கு நேரா அதிமுகவில் எடப்பாடி கூடிய கூட்டணி வச்சிட்டோம்னா ஓட்டு கிடைச்சிரும்னு. ஸோ அடிப்படையில் அதிமுகவினுடைய வீழ்ச்சியை இந்த 4 பேரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற போது இவங்க அதிமுகவை வீழ்த்துவதற்கு எதுவெல்லாம் சாதகமோ அந்த எல்லா பக்கமும் டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2021 கிட்டத்தட்ட நம்மளே பார்த்துருக்கோம், ஒரு 20 to 25 தொகுதிகளில் டிடிவி தினகரன் மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். 2024 எத்தனை தொகுதியில் நிற்கிறீங்கன்னு கேட்கிற போது எனக்கு ஒரு தொகுதி கொடுத்தா போதுங்கிறார் டிடிவி. ஓபிஎஸ் நான் சுயேட்சையா நிற்கிறேங்கிறார். ஏன்னா இவர்களுடைய நோக்கம் எம்பி ஆகிறது இல்ல, இவங்க நோக்கம் மத்திய அமைச்சர் ஆகிறது இல்ல, நோக்கம் வந்து ஏடிஎம்கே டேமேஜ் பண்றது. டிடிவி அவர்கள் இது தொடர்பா பேசியிருக்காரு, என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அவர் பிறந்த நாள் நேற்றைக்கு தான் வந்துச்சு, அவர் வாழ்த்து சொன்னார். ஆனால் அவருடைய விருப்பம் நிறைவேறாது தேர்தல். அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக தமிழ்நாட்டு மக்களின் உதவியோடு துரோகத்தை நாங்கள் வேரடி மண்ணோடு சாய்ப்போம். போன தடவையாவது நீங்க சொன்ன மாதிரி 25 தொகுதிகளில் அவங்களுடைய தாக்கத்தால அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது அப்படின்றீங்க. அவர் வேரோடு சாய்ப்போம்னு முழுமுதற் அவங்களுடைய எண்ணமாவே என்ன இருக்கு அப்படின்னா
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் அரியணை ஏறிவிடக்கூடாது அப்படின்றதுல தீர்க்கமாக இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவருடைய அந்த பேச்சின் அடிப்படையில். இன்னொரு விஷயம், தாவேக்கான்ற ஃபேக்டரை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். இவங்கெல்லாம் தாவேக்கா பக்கம் போனால் என்ன ஆகும் அப்படின்றத. ஏற்கனவே தாவேக்கா தங்களோடு வந்தால் தங்கள் கூட்டணிக்கு பலம், ஆட்சி கட்டில் நாங்கள் அமர்ந்து விடலாம் அப்படின்னு அதிமுக நினைக்குது. தாவேக்கா போகாத பட்சத்தில் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பெரும்பாலும் தாவேக்கா பக்கம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுடைய வாக்குகளும் தாவேக்கா பக்கம் போகும். இதோடு சேர்ந்து இவங்களுடைய, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி டிடிவி அவர்கள், இன்னும் செங்கோட்டையன், ஓபிஎஸ், சசிகலா இவங்களுடைய ஆதரவாளர்களும் சேரும் பொழுது முதல்ல அந்த பாதிப்பு திமுகவுக்கு இருக்குமா அப்படின்னா கிடையாது, அது அதிமுகவுக்கு தான் இருக்கும். ஏற்கனவே சொல்கிற மாதிரி டிஎம்கே டிவிகே அப்படின்றத தாண்டி டிவிகே ஏடிஎம்கேன்னு இருக்கு. இரண்டாவது இடத்துக்கான போட்டியில் வந்து தாவேக்கா நகர்ந்து விடும், அதிமுக மூன்றாவது இடத்துக்கு சென்று விடும். எப்படினாலும் இது திமுகவுக்கு ஆதாயமா அமையும் அப்படின்றத தாண்டி எடப்பாடி தோற்று விடுவார் இல்லையா, அதுதான் எங்களுக்கு தேவை அப்படின்ற துணியில தான் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பும் டிடிவி அவர்களுடைய அமைது. இல்ல இந்த இடத்துல டிடிவி தினகரன் மாதிரியான ஆட்கள் வந்து என்ன செய்ய முடியும்னா, நம்ம டிடிவி தினகரனை வந்து ஒரு அமமுகவோட நிறுவனர் ஒரு கூட்டணி கட்சியில ஒரு 4 தொகுதிகளில் வாங்கி வேட்பாளர் நிறுத்த போறார். அப்படி இல்லை, அவங்க அதிமுகங்கிற ஒரு மிஷினரி, ஒரு பொலிட்டிக்கல் மிஷினரியை ஜெயலலிதா இருக்கும்போது இயக்கியவர்கள். இப்ப ஜெயலலிதா இல்லாத போது இல்ல, ஜெயலலிதாவோட பீக்ல, ஜெயலலிதாவோட உச்சங்கள்லையும் ஜெயலலிதாவோட சரிவுகள்லையும் அதிமுகங்கிற ஒரு பிரம்மாண்டமான இயக்கத்தை, அந்த மிஷினரியை ஹேண்டில் பண்ண ஆட்கள் வந்து சசிகலாவும் டிடிவி தினகரன். தென் தமிழ்நாட்டோட மூளை முடுக்கெல்லாம் அந்த கட்சி எப்படி பரவி இருக்கு, எங்க அதனுடைய பலம், எங்க அதனுடைய பலவீனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த காரணத்தினால்தான் எடப்பாடி பழனிசாமி அவங்களை உள்ள சேர்க்கறதுல ஒரு தயக்கம் காமிக்கிறார். ஒருவேளை அவங்க திரும்ப உள்ள வந்தாங்கன்னா, அந்த மிஷினரியை ஹேண்டில் பண்ண ஆட்கள் திரும்ப ஒருவேளை அவங்க கைக்கு தலைமை போச்சுன்னா தன்னால் அங்கே அரசியல் செய்ய முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி பயப்படுறார். டிடிவி தினகரன் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய அரசியல் மூவுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான எல்லா சக்திகளையும் ப்ராப்பராக ஒருங்கிணைப்பது, ஒருங்கிணைக்கிற சக்திகளை ஒரு வலுவான கூட்டணியில கொண்டு போய் சேர்க்கிறது. ஆனால் இப்போ நீங்கள் தாவேக்காவுக்கு நீங்கள் சொல்கிற அந்த லாஜிக் எங்கே இடிபடும்னா, திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்ங்கிற ஆட்களுக்கு தான் தாவேக்கா சாய்ஸ்னா, டிடிவி தினகரன் எல்லாம் எந்த அடிப்படையில் தாவேக்கா ஆட்கள் ஏற்றுக்குவாங்க? ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர் தானே, ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்தவர் தானே, செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்தவர் தானே. இப்போ வரைக்கும் டிடிவி மேலே ஒரு ஃபெரா கேஸ் இருக்கு, ஓபிஎஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, செங்கோட்டையன் மேலே எல்லார் மேலேயும் இந்த வகையான ஊழல் புகார்கள் இருக்கு. இப்போ இந்த புகார்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இவங்க எல்லாரும் தாவேக்கா பக்கத்தில் போனாலும் தாவேக்காவுக்கு ஓட்டு போட போற அந்த புதிய வாக்காளர், ஒரு மாற்றத்துக்கான வாக்காளர், திமுக அதிமுக வேணாம்னு சொல்ற வாக்காளர், பரவாயில்ல டிடிவி இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல அவங்களுக்கு வந்து என்னன்னா, பாஜகவை தாண்டி டிடிவியோ இல்ல சசிகலா வர்றதோ இல்லனா செங்கோட்டையன் அவர்கள் வர்றதோ பாஜக சேர்ந்தால் வாக்களிப்பாங்களா இல்லையான்றப்போ டெஃபினட் நோ வரும். ஆனா இவங்க இருக்கப்போ அதுல கொஞ்சம் மாறுபாடு இருக்கலாம் அப்படின்னு. பரவாயில்ல, நீங்க ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறீங்க, அவ்வளவுதான். இல்லையா ஆர்டிஎக்ஸிற்கு எழுந்திருக்கக்கூடிய அடுத்த கேள்வி என்ன? ஒருங்கிணையாத அதிமுகவை வலிமையானது என கருதுகிறதா பாஜக அப்படின்றதான் கேள்வி. இதை வந்து நம்ம பர்சன்டேஜ் வைஸ் அணுகிறத தாண்டி பொதுவாக அணுகிறப்போ இந்த கேள்வியை நான் இப்படி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒருங்கிணையாத அதிமுகவை தங்களுக்கு சாதகமானதுன்னு நினைக்குதா பாஜக அப்படின்ற துணியிலேயே நம்ம எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாக மாறிவிட்டது அப்படின்னா அந்த பழைய அதிமுக அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பாஜகவினுடைய தயவு அவங்களுக்கு வேணுன்ற அவசியம் இருக்குமா? அவங்க கூட்டணியில் இருக்கணுன்ற தேவை அவங்களுக்கு இருக்குமா? அந்த கேள்வியெல்லாம் இருக்கு இல்லையா? இன்னொன்று, இந்த ஒருங்கிணையாத அதிமுக நீங்கள் டேட்டா வைஸ் அணுகிறீங்க அப்படின்னா 2024 அதை வச்சுப்போம், ஏன்னா அது மக்களவைக்கான தேர்தல். 2021 வந்து அதிமுக பாஜக பிஎம்கே கூட்டணியில் இருக்காங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் தனித்தே 33.29%, பிஜேபி 2.62, பிஎம்கே 3.80. ஸோ மொத்தமாக 39.71% வாக்கு சதவீதம் அவங்க கிட்ட இருக்க. வெற்றி பெற்ற திமுக கூட்டணி பெற்ற வாக்கு சதவீதம் 45.38. ஸோ இந்த வகையில் வித்தியாசம் வந்து ஒரு 6% அப்படின்ற அளவு தான் இருக்கு. இது ஒருங்கிணையாத அதிமுக தான். சப்போஸ் நீங்க ஒருங்கிணைக்கக்கூடிய அதிமுக ஒருங்கிணையாத அதிமுகன்னு சொல்ல முடியாது. அப்போ ஓபிஎஸ் அங்க கூட இருந்தார்ல. ஆமா, ஓபிஎஸ் அங்க கூட இருந்தாரு. டிடிவி மட்டும் தான் இல்ல. ஆமா, எஸ் எஸ். அப்படி பார்க்கறப்போ அமமுக அந்த மாதிரி அவங்க ஒரு கூட்டணி அமைச்சு களம் கண்டிருந்தாங்க. அதுல 2.35 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தேமுதிக வந்து 2.35, அதுல எஸ்டிபிஐ, ஏஐஎம்ஐஎம் இன்னும் சொச்ச வாக்குகள்ல அவங்களும் சில இடங்கள்ல இருந்தாங்க. இந்த 2.35 வந்து 25 தொகுதிகளில் அதிமுகவுக்கான பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. இப்போ இந்த முறை
அமமுகவே அதே பலத்தோடு இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. ஏன்னா அதிமுக தங்களுடைய வாக்கு சதவீதம் 2021 24 மக்களவை தேர்தலில் 20க்கு குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மட்டும் அதே சக்தியோட இருக்குமா? களத்துல உங்களுக்கான அந்த வாக்கு சதவீதம் அப்படியே இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. ஆனா ஒரு கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எத்தனை ஆண்டுகள் தங்களுக்கான நீங்க அந்த கேள்வியை ட்விஸ்ட் பண்றீங்க. 2021 கிட்டத்தட்ட 33 வச்சிருந்த அதிமுக 2024 20க்கு வந்துட்டாங்க. கரெக்டா? ஆனா என்டிஏல 2% இருந்த பிஜேபி, பாமக, அமமுக எல்லாம் சேர்ந்து 18% வந்துட்டாங்க. நீங்க கேட்ட கேள்வியே ஆன்சர் இருக்கு. அதிமுகவில் இருந்து இறங்கிய வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் போயிருச்சு. ஏன்னா திமுக கூட்டணிக்கு பெரிய நம்பர்ஸ் ஏறல. அது 45 இருந்து 50க்குள்ள தான் அங்கேயும் உருண்டுகிட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸாக அதிமுக கூட்டணிக்கு 2021 கிடைத்த வாக்குகள் 2024 என்டிஏ பக்கம் போயிருக்கு. அது நீங்க ஆக்சுவலா குறைஞ்சிருக்கான்னு கேட்டீங்க அமமுகவுக்கு. நான் சொல்றேன் அமமுக கூடி இருக்குன்னு நான் சொன்னா என்ன சொல்லுவீங்க? இது எப்படி நான் மறுக்க முடியும் உங்களால? அது மறுக்க முடியாது, ஆப்வியஸா மறுக்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த வாக்குகளை இப்படி நம்மளால கன்சிடர் பண்ண முடியுமோ கன்சாலிடேட் பண்றதுக்கான ஸ்கோப் கிடையாது. ஆனால் அமமுகவுக்கான ஸ்கோப்புங்கிறது இந்த சூழல். இப்போ அதிமுக தாவேகாவுக்கான வாக்குகள்லாம் என்ன? திமுக வேணாங்கிற வாக்கு தானே. அமமுகவோட தோற்றமே எடப்பாடி வேணாங்கிறதானே. அடிப்படையில் அமமுகவோட வாக்கு எது? அது திமுக வேணாங்கிற வாக்கு இல்ல, பிஜேபி வேணாங்கிற வாக்கு இல்ல, எடப்பாடி வேணாங்கிற வாக்கு. அதிமுகவை 30-40 ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தங்களுக்கு சொந்தமான தங்களுக்கு பாத்தியப்பட்ட ஒன்று தற்போது தங்களிடம் இல்லை. அமமுக எப்போது வரை செயல்படும் என்றால் அதிமுக எடப்பாடி பொதுச் செயலாளர் இருக்கிற வரைக்கும் அமமுகவோட வாக்கு அதிகமாகும்னு சொல்றேன். ஏன்னா அந்த அரசியல நீர்த்து நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா டிடிவி 2021 இருந்து ஒரே ஸ்டாண்ட்ல இருக்காரு. அவரு எடப்பாடியை வீட்டுக்கு அனுப்பணுங்கிற ஸ்டாண்ட்ல இருக்காரு. 2024 அதே ஸ்டாண்டோட அண்ணாமலை வராரு. வாப்பா நம்ம ஒன்னா சேர்ந்துக்குவோன்னு கை கோக்குறாங்க. அவங்க கை கோத்து அதிமுகவை என்டிஏவுக்கு 1% டிஃபரன்ஸ் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பாஜக பதறுது. நீங்க சொல்றீங்களா ஒரு ஒருங்கிணையாத அதிமுக வந்து பாஜகவுக்கு வேணுமானு? பாஜகவுக்கு ஒரு அதிமுக ஒருங்கிணையணும், ஒருங்கிணையக்கூடாது, இதெல்லாம் தேவையில்ல. 2029 எனக்கு 40 MP வேணும். யார் தருவா? என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. அமித்ஷா அவர்களுக்கு இப்ப நான் யோசிச்சு பாருங்களேன், 2029 பிரதமர் வேட்பாளராக மோடி இல்லைன்னு வச்சுக்குவோம் ஒரு அசம்ஷனுக்கு. அடுத்து நம்பர் 2 இருக்கிறார் அமித்ஷா. எய்தர் அமித்ஷா பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் ஆகணும், இல்ல பாஜக இன்னொரு ஆளா சொல்லுவாங்க. தேசிய அளவிலான பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் திமுக ஒழிச்சு கட்டி அதிமுக ஒழிச்சு கட்டி நாம 234 தொகுதிகள் நின்று ஆட்சிக்கு வர்றதெல்லாம் பெருங்கனவு. குயிக் கனவு ஒன்று இருக்கு. உடனடியாக நினைக்கிற ஒரு கனவு என்னன்னா 2029 40 MP வேணும். இந்த 40 MP எப்படி கிடைக்கும் அப்படின்னா 2024 ஒரு ஃபார்முலாவை அமித்ஷா பார்க்கிறாரு. அண்ணாமலை என்டிஏன்னு உருவாக்கி ஒரு 18% வச்சிருக்காப்புல. அங்க எடப்பாடி அவர் ஒரு 20% வச்சிருக்காரு. இந்த ரெண்டையும் அப்படியே கிளப் பண்ணி 26 கொண்டு வந்தோம்னா ஆட்சி அமையுது அமையல 2026 பாஜகவுக்கு முக்கியமே இல்லை. இந்த அதிமுக பாஜக கூட்டணியை 2029 நகர்த்திட்டு போனோம்னா இப்ப இந்த 18 இந்த 20 38 இல்ல நீங்க திரும்ப 18 சொல்றீங்க இல்லையா? அந்த 18மே இப்ப 18 இல்ல இல்லையா? ஏன்னா டிடிவி உள்ள இல்லையே. நம்ம அதிமுகவுக்கு ஒரு கணக்கு எடுக்கிறப்ப ஓபிஎஸ் இல்ல. நான் சொல்ல வர்றது அமித்ஷாவோட கணக்குங்கிறது இப்படித்தான் இருக்கும். ஒருவேளை இதுதான் கணக்குனாக இருந்தால் குறைந்தபட்சமாக இந்த நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த 18 அண்ணாமலை எப்படியாக டெல்லி பாஜகவிடம் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காருன்னு ஒரு கேள்வி. நாம் ஏன் தலைமை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரா? மோடி தலைமை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரா? இல்ல இது டிடிவிக்கு இன்னும் சொல்ல போனா அதிமுக திமுக வேணாங்கிற வாக்கு தானே என்டிஏக்கு விழுந்துச்சு. 2024 திமுக தனி கூட்டணி, அதிமுக தனி கூட்டணி, அண்ணாமலை தனி கூட்டணி இல்ல. அப்படி பார்க்கும்போது இந்த 20-18 கூட்டா 38 வராது கூட்டணி. இயல்பாக 38 வராது. பாஜகவுக்கு அதிமுக ஒருங்கிணைவது குறித்தோ அதிமுக வலியம் பெறுவது குறித்தோ எந்த கவலையும் இல்லை. என்ன செஞ்சா 2029 அவங்களுக்கு எம்பி கிடப்பாங்கன்னு பாக்குறாங்க. இதுல பாஜகவுக்குள்ள இருக்கிற உட்கட்சி தகராறு, அதிமுகவுக்குள்ள இருக்கிற உட்கட்சி தகராறு, அடுத்தடுத்த மாநில தலைவர் யாரு, இப்ப இருக்கிற 4 எம்எல்ஏ என்ன நினைப்பாங்க, அதிமுக கூட திரும்ப கூட்டணி வைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஆப்வியஸா இந்த எல்லா கால்குலேஷனும் இருக்குன்னு நான் சொல்றேன். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை ஒருங்கிணைக்கிறது முக்கியமே இல்லை. எங்க கட்சி வலிமையாக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய முதுகலை ஏறி சவாரி செய்யணும். உண்மையிலே தமிழ்நாட்டை கைப்பற்றுவதுங்கிறது பாஜகவுக்கு கொஞ்சம் கடினமான செயலாகத்தான் இப்போ வரைக்கும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எஸ், ஓகே. அடுத்ததா ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்றத பார்த்துடலாம். இறுதியாகும் என்டிஏ கூட்டணி 4 முனை போட்டி உறுதியாகிறதா அப்படின்னு
ஏன்னா போன வாரமெல்லாம் வந்து தாவேக்கா இந்த பக்கம் வருவாங்களா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஆனால் இந்த முறை அதற்கான சமிக்கைகள் எதுவும் இல்லை, ஒரு நோ வந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியோட அப்போ தாவேக்கா தனித்து களம் காணுது அப்படின்னா அப்போ அதிமுக தலைமையிலான கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி, தாவேக்கா, அடுத்ததா நாம் தமிழர் கட்சி, இவங்க 4 பேரோட 4 முனை போட்டியாகத்தான் இந்த முறை. இட்ஸ் டூ இயர்லி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு தருணத்தில் இதை பேசுகிறோம் அப்படின்னாலும் இருக்கக்கூடிய சூழல்கள் அப்படி இருக்கும் பொழுது, அப்படியே களத்தை சந்திக்கும் பொழுது மற்றவர்களுடைய அந்த காரணிகள் என்னவா இருக்கும் அப்படின்றதுல தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பைஜெயின் பாண்டா வந்து பிஎம்கே கிட்ட பேசுறது மூலமாக அப்போ அதிமுக, பாஜக, பாமக இன்னும் என்னென்ன கட்சிகளை உள்ள இழுக்கலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இன்னும் நடைபெறக்கூடிய நாட்களில் அது நமக்கு வரும். இருந்தாலும் இந்த 4 முனை போட்டி அப்படின்றது இந்த சூழல்ல உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தானே நமக்கு பார்க்க முடியுது. இல்ல நீங்க சொல்ற 4ங்கிற நம்பர் கரெக்ட். இதுல வந்து ரெண்டு தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்னு நாம் தமிழர் தனியா நிக்க போறாங்க, அவங்கள ஒரு அணி நீங்க வச்சுக்கோங்க. ரெண்டாவது திமுக கூட்டணி, அவங்க ஒரு அணி. இந்த மீதி இருக்க 2ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அது என்னன்னா, அது ஒன்று அதிமுக கூட்டணி, இன்னொன்று தாவேக்கா கூட்டணி. நான் இதை அப்படிதான் பாக்குறேன். சரியா? இந்த 2ல இந்த 2 இல்லாத ஒன்று உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா அதிமுகவும் தாவேக்காவும் ஒன்னா இணையும் பட்சத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தனியா வந்துடும். ஸோ நாம ஆர்டிஎக்ஸ் வந்து இப்பவே சொல்லிடலாம், தமிழ்நாட்டில் 4 முனை கூட்டணி தான், 4 முனை போட்டி தான். இது 4 முனை போட்டியில நம்ம கண்களுக்கு, நம்முடைய அரசியல் அறிவியலுக்கு தெரிஞ்ச வகையில திமுக கூட்டணியும் நாம் தமிழரும் ஓரளவு கிளியர் கட் பார்த்து எடுத்துட்டாங்க. அதிமுக உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியா தாவேக்காவாங்கிறது இப்போ வரைக்கும் இருக்கிற உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் இந்த காட்சிகள் போக போக மாறும். பீகாரில் அந்த 101 அமித்ஷா வந்து ஒரு கூட்டணியை நிதிஷ்குமாருக்கு பிரித்து கொடுத்துருக்காரு. அந்த ஃபார்முலாவை அவர் அப்படியே தூக்கிட்டு வந்து எடப்பாடி கையில் ஒரு வேளை கொடுத்தாருன்னா அதிமுக தாவேக்கா கூட்டணி உருவாகிறதையும் நம்மளால தடுக்க முடியாது. தேசிய கட்சிகளோட பெரிய அளவிலான எதிர்பார்ப்பும் தமிழ்நாட்டில் அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு எடப்பாடியிடம் இருக்கிற வாய்ப்புகளும், ஒருவேளை திமுக திரும்ப ஆட்சிக்கு வந்தா தன்னோட நிலைமை என்னவாகும்னு தாவேக்கா கூட்டணி யோசிக்கிற காட்சிகளும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, அடுத்து ஒருவேளை தாவேக்கா தனியா நின்று திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா தாவேக்கா தலைவர் விஜய் ஒரே நேரத்தில் திமுக, அதிமுக, பாஜகன்னு எல்லாரும் எடுத்து அடுத்த 5 வருஷம் எப்படி அவரால் நடத்த முடியுங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ ஆர்டிஎக்ஸ்க்கு கௌதமி சொன்ன மாதிரி 4 முனை போட்டி உறுதியாயிருச்சு. திமுகவும் நாம் தமிழையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மீதி 2 என்ன அப்படிங்கறத ஆர்டிஎக்ஸ் தினம் இப்படி விவாதிக்க தான் போகுது, நீங்க பார்க்க தான் போகுது. எஸ், அடுத்ததா இன்னொரு ஃபைனலா ஒரு क्वेश्चन இருக்கு, அதை மட்டும் பார்த்துலாம் நினைக்கிறேன். இதுவரைக்கும் அதிமுக பாஜக தொடர்பாக பேசிட்டு இருந்தோம். அடுத்ததா பார்க்கக்கூடிய கேள்வி, திமுக கூட்டணியில புதிய கட்சிகள் இணைய வாய்ப்பு இருக்கிறதா? அதிமுகல இன்னும் யார் சேருவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே திமுகல 10 கட்சிகள் தொடர்ந்து வந்து அந்த சிறு சிறு கட்சிகள் உட்பட மக்கள் நீதி மையம் இந்த முறையும் கூட்டணியில இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது திமுகல இன்னும் அவரும் சொல்றாரு, இன்னும் புதிய கட்சிகள் கூட்டணிக்குள்ள வரணும், இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்றாங்க. வாய்ப்புகள் அப்போ யார் கூட்டணி பலமானது, எங்க கூட்டணி தான் வெற்றி கூட்டணி அப்படின்ற முழக்கம் யாருக்கு சாத்தியப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணையும் கௌதமி சேருவான். 2021 நீங்க சொன்ன நம்பர்ஸ்ல அரௌண்ட் 2% வந்து மக்கள் நீதி மையம் வாங்கியிருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி சேர்ந்துட்டாங்க, நான் அவங்கள சொல்லலை. ஆனால் 2026 அலையன்ஸை ஃபார்ம் பண்ணும்போது தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் அதிமுக கூட்டணியில் எவ்வளவு இடம் கொடுக்க முடியுங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்கு. ஸோ ஆப்வியஸாக ஒருவேளை பாமகவோட அப்பா மகன் சண்டைஸ் தீராமல் போனால் ஒரு தடவை பாமக வர்றதுக்கும், தேமுதிக அவங்களுடைய பார்கெனிங்கில் ஒருவேளை எடப்பாடியோட ஹேண்ட் டஃப்பாக இருந்ததுன்னா அவங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் சொன்ன மற்ற ஆப்ஷன்ஸும் இன்னும் இருக்குது. பட் உறுதியாக திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் நிச்சயமாக இணைவதற்கான வாய்ப்புகள் இப்போ வரைக்கும் இருக்குது. ஓகே, அப்படி பார்த்தா 2026 தேர்தலில் அதிமுக இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தி இருக்காங்க. ஆனால் அதை விட தீவிரமாக களத்தில் இருக்காங்க திமுக அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒட்டுமொத்தமாக நம்ம தலைப்பே எடுத்திருந்தது என்டிஏ கூட்டணி இறுதியாயிருக்கு, அப்போ 4 முனை போட்டி. ஆனால் எப்படி இருந்தாலும் 4 முனை போட்டி, ஆனால் யாருடைய கூட்டணியில் யார் அப்படின்றது தான் அந்த கேள்வி தொடர்கிறது. அது விரைவிலேயே முடிவெட்டப்படுமா அப்படின்றதும் ஒரு கேள்விதான். மற்றொரு நாள் மற்றொரு தலைப்போடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.